பாண்டிய ஸ்டோர் சீரியல்ல அடுத்த ஒரு எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். கோமதி வந்து புலம்பிட்டு இருக்காங்க. என் பையனா இப்படி கேட்டா என்னால நம்பவே முடியல. சரவணனா இது கேட்டான்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க. இப்ப காந்திமதி கிட்ட வந்து அம்மா ஒரு முறை வயிலோ இதே மாதிரிதான் பிரெக்னெண்டா இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னா. நாங்க அவ்வளோ சந்தோஷப்பட்டோம். அவ காலு தரையிலே படாத மாதிரி அந்த அளவுக்கு சந்தோஷமா ஹாப்பியா அவளை வச்சுக்கிட்டோம் தெரியுமா நல்லா சொல்லி ஃபீல் பண்ணி வந்து பேசிட்டு இருக்காங்க. கடைசியில அது பொய்யா போயிடுச்சு. அந்த மாதிரிதான் இந்த விஷயமும் இருக்குமா நான் நினைச்சேன். ஆனா சரவணன் இப்படி ஒரு வார்த்தை பேசியிருக்க கூடாது தானேன்னு சொல்லிட்டு காந்திமதி கிட்ட வந்து கோமதி ஃபீல் பண்ணி புலம்பிட்டு இருக்காங்க. சரவணன் இப்படி பேசுவான் நான் நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டுட்டு கோமதி இருக்காங்க. அடுத்த ட்ரக்கா வந்து பாத்தீங்கன்னா நம்ம கதிரை காட்டுறாங்க. கதிர் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. முத்துவேல் வந்து கதிர் கிட்ட உனக்கு வேலையை கெட்டு நீ இப்படி வரணும்னு என்ன அவசியம் இருக்கு, ஏன் இப்படி பண்ண நல்லா சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் நம்ம கதிர் வந்து சொல்றாங்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது, எனக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது, நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு தேவை நீங்க சந்தோஷமா இருக்கணும், அது மட்டும்தான் எனக்கு முக்கியம் நல்லா சொல்லிட்டு பேசிக்கிட்டு வந்து இருக்காங்க. இதை கேட்டதுமே ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க முத்துவேல் வந்து. அடுத்த ட்ரக்கா வந்து இப்ப டாக்டர் வந்து டெஸ்ட் கொடுக்க சொல்லியிருக்காங்க. வாங்க சார்ன்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. உடனே கதிர் வந்து நானும் உள்ள வரட்டுமா? இல்ல இல்ல அதெல்லாம் வேண்டாம், நான் பாத்துக்கிறேன், எனக்கு வந்து தைரியமா தான் நான் இருக்கேன், எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம கதிர் உட்காந்துட்டு இருக்கு. போயிட்டு லேப்ல எல்லாத்துலயுமே டெஸ்ட் வந்து கொடுத்துட்டு வந்துடுறாங்க. டெஸ்ட் கொடுத்துட்டு வந்ததுமே இப்ப நம்ம கதிர் வந்து எந்த பிரச்சனையும் இல்ல தானே, ஓகே தானே நீங்க நல்லா சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல, நார்மலா தான் இருக்குன்னு சொல்லிட்டு கதிர் கிட்ட வந்து முத்துவேல் சொல்றாங்க. இப்ப டாக்டர் வர சொல்றாங்கன்னு சொல்லி கூப்பிட்டதும் இப்ப நம்ம கதிர் முத்துவேல் 2 பேரும் போறாங்க. குன்னுக்குடியிலேயே உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்றத அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. அதே தான் நானும் உங்ககிட்ட வந்து சொல்றேன். இது ஆபரேஷன் மூலியமா வந்து இதை வந்து பண்ணி ஆகணும். இது கொஞ்சம் கிரிட்டிக்கல் கண்டிஷன் தான், இருந்தாலும் ஆபரேஷன் பண்ணா கண்டிப்பா கியூர் பண்ணிடலாம். இமீடியட்டா நீங்க ட்ரீட்மெண்ட் வந்து ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. டாக்டர் இமீடியட்டா ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணி அவருக்கு ஆபரேஷன் பண்ணா அவர் ரிகவர் ஆயிடுவாருன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. கண்டிப்பா அவர் ரிகவர் ஆயிடுவாரு, அதுக்கு அவர் ஹோப் வைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. உடனே நம்ம முத்துவேல் சொல்றாங்க, டாக்டர் ஆபரேஷன் பண்ணாம ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ண முடியாதா, எனக்கு அப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இத கேட்டதும் அப்படியெல்லாம் முடியாது, இந்த செகண்ட் ஸ்டேஜ் நீங்க கண்டுபிடிச்சது ரொம்ப பெரிய விஷயம் தான், நீங்க ட்ரீட்மெண்ட்டை ஃபர்தரா பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ரிகவர் ஆகிடும்னு சொல்லிட்டு முத்துவேல் கிட்ட சொல்றாங்க. இத கேட்டதுமே முத்துவேல் அமைதியா இருக்காங்க. இப்ப நம்ம கதிர் வந்து முத்துவேல் கிட்ட வந்து நான் திரும்பவும் போய் டாக்டர் கிட்ட தனியா பேசினேன். டாக்டர் வந்து என்ன சொன்னாங்க தெரியுமா, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நீங்க கூடி சீக்கிரம் ரிகவர் ஆயிடுவீங்கன்னு சொல்லியிருக்காங்க, நீங்க எதை நினைச்சு கவலைப்படாதீங்க, கண்டிப்பா ரிகவர் ஆயிடுவீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நம்ம முத்துவேல் வந்து. அடுத்ததா நம்ம சரவணன் ட்ராக்க காட்டுறாங்க. சரவணன் வந்து மளிகை கடையில பொருள் எல்லாமே கொடுத்துட்டு வந்து இருக்காங்க. செந்தில் வந்ததை பார்த்ததும் சரவணனுக்கு என்னடா ஆச்சு சரவணா இங்க வந்திருக்க, ஏண்டா வேலைக்கு போகலையான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அண்ணன் இருங்க ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு கடைக்கு கஸ்டமர் வந்துகிட்டே இருக்காங்களா, கஸ்டமருக்கு பொருள் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. டேய் இதை நீ ஏண்டா பார்க்கணும், இங்க நான் இருக்கேன்ல நான் பாத்துக்கிறேன் கொடுடான்னு சொல்லிட்டு இப்ப பொருள் எல்லாமே வாங்கி கொடுத்துட்டு எல்லாம் இருக்காங்க. அண்ணன் அப்பா உன்னை முக்கியமான விஷயமா பேசணுமா, அதனால அப்பா உன்னை வர சொல்லியிருக்காரு, நீ போன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. டேய் இருடா பொருள் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போறேன், அப்பா வந்து முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னாரா, என்னடா விஷயம் பேசணும்னு சொன்னாருன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அது என்னன்னெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா அப்பா வந்து முக்கியமான விஷயம் பேசணும்னு அவரு சொன்னாரு, அது மட்டும் எனக்கு தெரியும், உன்னை உடனே வர சொன்னாரு, இந்த கடை வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ போனேன்றாங்க. டேய் என்னடா விஷயம், அதெல்லாம் எனக்கு தெரியாது, அப்பா வர சொன்னாரு அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு செந்தில் வந்து இருக்காங்க. ஏய் உன் முகமே டல்லா இருக்கு, என்னடா ஏதாவது பிரச்சனையா, உனக்கும் மீனாவுக்கும் ஏதாவது பிரச்சனையா, சொல்லுடா என்ன, இல்ல அந்த மயிலு வீட்டார் வந்து ஏதாவது பிரச்சனை பண்றாங்களான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியலனே, நீ போன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம செந்தில் வந்து சொன்னதும் சரிடா, நீ இவ்வளவு பதட்டமா சொல்றேன்னா கண்டிப்பா முக்கியமான விஷயம் எதனா இருக்கும், நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு சரவணனும் அங்கிருந்து கிளம்பி வந்து போயிடுறாங்க. இப்ப வீட்டுக்கு வந்தா எல்லாருமே ஆளுக்கு ஒரு பக்கம் மூலையில உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அம்மா அப்பா என்னப்பா பிரச்சனை, என்ன ஆச்சு, ஏன் நீங்க இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே கோமதி வந்து ஏண்டா உன்னை நான் அப்படியேடா வளர்த்தேன், சொல்லுடா நான் உன்னை அப்படியே வளர்த்தேன்றாங்க. அம்மா நீ என்ன பேசுறன்னு எனக்கு புரியவே இல்ல, மீனா நீ எப்ப வந்த, நல்லா இருக்கியாப்பான்றாங்க.
ஆமாம்மா நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு மீனாவும் சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லுப்பா என்ன விஷயம்னு சொல்லிட்டு சரவணன் கேட்க, உன்னை நான் அப்படி வளர்த்தேனா சொல்லுடான்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப கேட்க, உடனே நம்ம சரவணனுக்கு ஒண்ணுமே புரியல. என்னம்மா ஆச்சுன்றாங்க. மயிலுகிட்ட கோவில்ல நீங்க பேசுனீங்கல்ல மாமா, அந்த விஷயத்த பத்தி தான் அத்தை வந்து கேட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு போட்டு கொடுக்குறாங்க. மீனா வந்து உடனே சரவணனுக்கு புரிஞ்சிருது. அம்மா அவ என்ன சொன்னா தெரியுமா? அவ திரும்பவும் கர்ப்பமா இருக்கேன்ற மாதிரி சொன்னா. அதுக்காக நான் வந்து நம்பவே இல்லையேன்னு சொல்லிட்டெல்லாம் இருக்காங்க. அவ 1000 பொய் சொல்லட்டும்டா. அதுக்காக இப்படி ஒரு வார்த்தையை நீ சொல்லுவியா? அவ கெட்டவளாவே கூட இருக்கட்டும். இப்படி ஒரு வார்த்தையை நீ சொல்லலாமா? இந்த குடும்பத்தோட முதல் வாரிசுடா. அந்த குழந்தைய அவ சுமந்துட்டு இருக்கா. இப்படி ஒரு வார்த்தை நீ பேசலாமாடான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அம்மா அவ பொய் சொல்றாம்மா, பொய் சொல்றா. அவ கர்ப்பமாவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, உனக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும்? மீனா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு ரிப்போர்ட்டோட வந்து அந்த பொண்ணு காட்டியிருக்கா. அவ தப்பே பண்ணவளா இருந்தாலும் அவகிட்ட ஒரு வார்த்தை நீ பேசியிருந்தா இந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே வந்திருக்காது இல்லடான்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இதை எல்லாமே சரவணனும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. கையில வந்து மாமா இந்த ரிப்போர்ட்டை பாருங்கன்னு சொல்லிட்டு கையில கொடுத்ததுன்னு சொல்லிட்டு எல்லாமே யோசிச்சுட்டு சரவணனுக்கு ஒரு மாதிரி கில்ட்டி ஃபீலிங் ஆகுது. எதுக்காகடா இப்படி சொன்ன? அந்த பொண்ணோட மனசு எந்த அளவுக்கு பாடுபட்டிருக்கும், ஏன்டா இப்படி சொன்னேன்னு சொல்லிட்டு கண்டபடி அடி அடி நடிச்சிட்டு இருக்காங்க. உடனே பாண்டியனும் வந்து செம்ம திட்டுறாங்க. எவ்வளவு தைரியம் தான் இப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு. இப்ப குமுதி வந்து முதல்ல அவ பொய் சொன்னா, அதுக்கப்புறம் இப்ப நிஜமாவே அவ கர்ப்பமா இருக்க. இப்ப கோர்ட்ல வேற கேஸ் ஹியரிங் நடந்துட்டு இருக்கு. இப்ப என்னதான் பண்றது ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தமாவும் ஃபீல் பண்ணியும் கதறி வந்து அழுதுட்டு இருக்காங்க. கோமதிக்கு வந்து சரவணன் வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே சொல்லாம சைலண்டா அங்க இருந்து கிளம்பி போறாங்க. உடனே கோமதி வந்து பாண்டியன் கிட்ட கேக்குறாங்க, ஏங்க இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? என்னங்க நம்ம பண்றது சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருக்காங்க. சரவணனும் வந்து பாத்தீங்கன்னா அமைதியா அங்க இருந்து போனதும் கோமதி கிட்ட வந்து பாண்டியன் சொல்றாங்க, இது இப்படியே விட முடியாது. எதுவா இருந்தாலும் பேசிதான் எந்த ஒரு முடிவுனாலும் நம்ம எடுக்கணும். நம்ம ஏதாவது ஒரு முடிவு எடுக்கலன்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து கேக்குறாங்க. என்னங்க முடிவு? எனக்கு ஒன்னும் புரியலன்றாங்க. வேற என்ன? மயிலுவ சமாதானம் பண்ணி பேசி கூட்டிட்டு வர வேண்டியதுதான். இதுதான் முடிவு. மயிலுக்காக இல்லைனாலும் மயிலு வயித்துல வளர நம்ம வீட்டு வாரிசுக்காகவாது கூட்டிட்டு வந்துதான் ஆகணும்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்றாங்க. இந்த முடிவை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க மீனா வந்து. உடனே காந்திமதி சொல்றாங்க, நீங்க சொல்றீங்க, ஆனா இந்த முடிவுல சரவணனுக்கு சம்மந்தம் இருக்குல்ல? சரவணனுக்கு ஒருவேளை இந்த முடிவு பிடிக்காம இருந்தா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்காக குழந்தைய அப்படியே தவிக்க விட்டுற முடியுமா? குழந்தை வந்து நம்ம சூழல்ல வளர்ந்தாதான் குழந்தை நல்லபடியா வளரும்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து சொல்றாங்க. இத கேட்டதுமே அத்தை நீங்க எடுத்த முடிவு சரிதான் சொல்லிட்டு மீனா வந்து சொல்றாங்க. உடனே பாண்டியன் வந்து இங்க பாருப்பா மீனா, நீ பண்ணத என்னால ஏத்துக்கவும் முடியல, மன்னிக்கவும் முடியல. எல்லாமே நியாயம் நியாயம் பேசுறியே, உன்னுடைய நியாயம் இதுதானன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு கேக்குறாங்க. என்ன மாமா என்ன திடீர்னு இப்படி பேசுறீங்க? ஆமா, இவ்ளோ விஷயம் நடந்திருக்கு. நீ குற்றவாளி சரவணன் மாதிரியே பேசிட்டு இருந்த. அது ரொம்பவே தப்பு. சரவணனோட சூழ்நிலையில இருந்தும் நம்ம யோசிச்சு பார்த்திருக்கணும். சரவணன் எந்த அளவுக்கு மனசு வேதனையில இருந்தா ஒரு பொண்ண ஏற எடுத்து கூட பார்க்காதவன் அந்த அளவுக்கு ஒரு சுடுசொல்ல சொல்லியிருக்கானா? அவனுடைய நிலைமைய கொஞ்சம் நினைச்சு பார்த்து நம்ம பேசியிருக்கணும்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து சொல்ல, இத கேட்ட கோமதிக்கு வந்து அதுக்காக என்னனாலும் அவன் பேசிடலாமா மாமன்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. கோமதியும் வந்து சொல்றாங்க, சரவணனை வந்து நம்பாம போனானா அதுக்கு ஒரு வகையில மயிலும் தானே காரணம். அவ சொன்ன பொய்யை எல்லாமே ஏத்துக்க முடியாம கூட சரவணன் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கலாம் இல்லைன்னு நல்லா சொல்லிட்டு ஃபீல் பண்ணி வந்து பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் மாமா நான் இந்த குடும்பத்துக்கிட்ட இருந்து தப்ப மறைச்சது ரொம்ப பெரிய தப்புதான் சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. ஒவ்வொரு முறையும் நீ இதேதான் பண்ற, ஏதாவது ஒரு பொய்யை மறைக்கிற, அதுக்கப்புறம் நான் பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர்கிட்டயும் ஃபீல் பண்ணி மன்னிப்பு கேட்கிற. ஏன் தெரிஞ்ச உடனே சொல்லியிருந்தா இந்த அளவுக்கு பிரச்சனையை பெருசாக்காம தடுத்திருக்கலாம் இல்லைன்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து திட்டுறாங்க. இனியாவது இந்த குடும்பத்தோட மூத்த மருமகளா, என்னதான் மயில வந்து மூத்த மருமகளா இருந்தாலும் இந்த வீட்டுக்கு முதல்ல கல்யாணம் பண்ணிட்டு வந்தது நீ, குடும்பம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறதும் நீ. சோ நீ இதை தயவு செஞ்சு பண்ணுன்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து சொல்றாங்க. இனி உனக்கு எந்த விஷயம் தெரிஞ்சாலும் அதை வந்து மறைக்காம இருக்க முயற்சி பண்ணுன்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து திட்டிட்டு இருக்காங்க. காந்திமதி வந்து நான் வயசுல பெரியவ இருந்தாலும் உங்க குடும்ப விஷயத்துல நான் தலையிடுறேன்னு சொல்லிட்டு தப்பா எதுவும் எடுத்துக்காதீங்க. இவ்ளோ சீக்கிரம் நீங்க போயிட்டு அவளை மன்னிச்சு கூட்டிட்டு வந்தா சரவணன் வந்து அவ கூட சேர்ந்து வாழுவான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுதா? கண்டிப்பா அப்படி ஒரு வாழ்க்கை அவன் சூஸ் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு
ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இத கேட்டது கோமதி வந்து, என்னம்மா பேசிட்டு இருக்க, என்ன பேசிட்டு இருக்க, என்ன அவனுக்கு பிடிச்சாலும் சரி பிடிக்கலனாலும் சரி மயிலு கூட சேர்ந்து அவன் வாழ்ந்துதான் ஆகணும்னு சொல்லிட்டு கோபமா வந்து கோமதி பேசிட்டு இருக்காங்க. இத கேட்ட பாண்டியன் வந்து, அவன் வாழ மாட்டேன்னு வேற சொல்லுவானா, அப்படி சொல்லிதான் பாக்கட்டுமே, அதுக்கப்புறம் இருக்குன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்காங்க. திரும்பவும் சரவணனுக்கு விருப்பமே இல்லாம தான் மயிலு கூட சேர்ந்து வாழ வச்சு ஆகணுமான்னு சொல்லிட்டு காந்திமதி கேட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு கோமதி எந்த பதிலுமே சொல்லாம இருக்காங்க. இப்ப சரவணன் வீட்டுக்கு வராங்க. சரவணா, உன்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும்டான்றாங்க. என்ன விஷயமா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நம்ம திரும்பவும் போயிட்டு மயிலுவ வீட்டுக்கு கூட்டிட்டு வரலான்னு முடிவு எடுத்திருக்கோம். நீ என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம சரவணனுடைய பதில் எதுவுமே கிடையாது. அமைதியாவே இருக்காங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு செந்தில் வராங்க. இங்க பாருங்க, குழந்தை வந்து பொறக்க போகுதுன்னா குழந்தைக்கான உரிமை என்னவோ அதை நம்ம கொடுத்துடலாம். அதுக்காக திரும்பவும் அந்த பொய்க்காரிய வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றது ரொம்ப பெரிய தப்பு. அண்ணனோட வாழ்க்கைய திரும்பவும் நீங்க எல்லாரும் சேர்ந்து பாலும் கிணத்துல தள்ளுறீங்களான்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அந்த இடத்துக்கு மீனா வந்து, ஏங்க, அதாவது அவங்க 2 பேரோட பர்சனல், அவங்க எதா இருந்தாலும் பேசி முடிவு எடுத்துக்கிட்டோம், நீங்க எதுக்காக பேசுறீங்கன்றாங்க. நீ வந்து எங்க பர்சனல் லைஃப்ல இன்டர்ஃபியர் ஆகி நீ பண்ணிட்டு இருக்க வேலை, அப்ப அதுக்கு பேரு என்ன? உன் முகத்தை பார்க்க கூட எனக்கு பிடிக்கல. தயவு செஞ்சு என் மூஞ்சில முழிக்காத மீனான்னு சொல்லிட்டெல்லாம் இருக்காங்க. உடனே மீனா கிட்ட செந்தில் சொல்றாங்க, கோட்டஸ நீயே கட்டிக்கிட்டாலும் எனக்கு என் குடும்பம் இருக்கு, என் வீடு இருக்கு. என் குடும்பத்து கூட என் வீட்டிலேயே நான் இருக்கேன். உன்னுடைய வீட்டுக்கு நான் இனி வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு செந்தில் கோவப்பட்டு, இனியும் அண்ணனோட வாழ்க்கைய அண்ணனோட இஷ்டப்படி அவரோட விருப்பப்படி விடுங்க. அதுதான் எல்லாருக்குமே நல்லது. மயிலக்காவ பிடிச்சு கல்யாணம் வந்து பண்ணாரு தானே, அப்புறம் என்னன்னு சொல்லிட்டு மீனா கேட்க, பிடிச்சு கல்யாணம் பண்ணாலும் அவங்க சொன்ன பொய்ய நிரந்தரமா வந்து மறக்க முடியாது இல்ல. அந்த அளவுக்கு அண்ணனை பத்தி அவரோட கேரக்டர் பத்தி தப்பா பேசியிருக்காங்க. அவ்வளவு சீக்கிரம் அண்ணன் மறக்க முடியாது. அண்ணே, உன் முடிவுனே, நீ மயிலு கூட சேர்ந்து வாழணுமா வாழக்கூடாதுன்ற முடிவை இனி நீ தான் எடுத்தாகணும். வேற ஆப்ஷன் உனக்கு கிடையாது. தயவு செஞ்சு யார பத்தியும் எதை பத்தியும் யோசிக்காம என்னாலதான் மயிலு கூட சேர்ந்து வாழ முடியாதுன்ற முடிவை எடுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா செந்தில் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. செந்தில் கேட்டதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டே சரவணன் இருக்காங்க. கோமதி வந்து, இங்க பாருடா, குழந்தைய மனசுல வச்சுக்கிட்டு நீ எந்த முடிவு எடுத்தாலும் எங்களுக்கு சம்மதம் தான் சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்ப சரவணனுக்கா என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாம சரவணன் ரொம்பவே குழப்பத்துல இருக்காங்க. இப்ப சரவணன் என்ன முடிவு எடுக்க போறாங்க? மயிலு கூட சேர்ந்து வாழ போற வாழ்க்கைக்கான முடிவை எடுப்பாங்களா, இல்ல மயிலுவை விட்டு பிரியறதுக்கான முடிவு சரவணன் எடுப்பாங்களா? இதை எப்படி கோமதியும் பாண்டியனும் ஏத்துக்க போறாங்க? சரவணனும் மயிலும் ஒண்ணு சேர்ந்து வாழுவாங்களா இல்லைங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.